இதான் லாஸ்ட்டாக நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போகிறது. ஆரி ஒர்க் வந்து கடந்த ஒரு வாரமாகவே எடுத்துகிட்டு போகிறதில்ல, வீட்லேயே தான் இருக்குது. டெய்லரிங் வந்து டிசம்பர் 1 சேர்ந்தேன். இன்றைக்கி என்ன டேட்டு? டிசம்பர் 1 சேர்ந்தேன். ஏப்ரல் 2 தானே இன்றைக்கி ஏப்ரல் 2 இன்னையோட முடியுது என்னோடய டெய்லரிங் கிளாஸ். டெய்லரிங் ஆரி ஒர்க் ரெண்டுமே முடியுது. ஆனால் ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு அதை ஸ்டிச் பண்ணிடுவேன் வீட்லேயே. டெய்லரிங் இன்னைக்கு 2 சுடி நறுக்கணும். 1 நறுக்குனா 2 நறுக்கிறனால தெரில, ஏதாவது ஒன்று மட்டுமாவது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்னோட டெய்லரிங் கிளாஸ் முடியுது, அவ்வளோதான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே போகிறேன். நம்ம சீர்காழியில் திருமஞ்சன வீதியில் இந்த ஆப்பிள் ஷாப்பிங் மால் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரோடு போகும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயபாலாஜி அந்த கிஃப்ட் ஷாப்பும் இருக்கும். அந்த ரோடுக்குள்ளே இப்படி போனீங்கன்னா இதோ தெரியுது பாருங்கள், அங்கே வந்து எழில் பெண்கள் தையலகம்னு இருக்கும். அங்கே வந்து எதாவது தைக்க கொடுக்கணுன்னா அங்கே போய் கொடுத்துக்கிறது. ஆனால் கிளாஸ் வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பில்டிங் மேலே தான் இருக்குது. இந்த பில்டிங் மேலே இதோ தெரியுது பாருங்கள், ஓப்பனில் இருக்கா அந்த கதவு, அங்கே தான். இப்போ நான் மேலே இருந்தால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆப்போசிட்டில் ஜெயபாலாஜி பில்டிங் இருக்குது பாருங்கள், இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் தையல் கிளாஸ் போகிற இடம். இங்கே நல்லாவே சொல்லி தருவாங்க, எல்லாமே பொறுமையாக சொல்லி தருவாங்க, சூப்பராக சொல்லி தருவாங்க. யாருக்காவது டெய்லரிங் அந்த ஆரி ஒர்க் எது கற்றுக்கனாலும் இங்கே கற்றுக்கலாம். 3 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், லீவ் போடாமல் போனால். அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா பூ பூத்துருந்துச்சு. குண்டுமல்லி சீசன் வேறையா, இப்போ குண்டுமல்லி நிறையா பூக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கும், அப்புறம் போக போக நிறையா பூத்துரும். மேக்ஸிமம் அந்த சீசன் முடியறதுக்குள்ளே 2 முழமாவது பூத்துருங்க. ஒரு பூவை விட்டாலும் எனக்கு கஷ்டமாயிடும். அதுக்குன்னு காம்பவுண்ட் மேலெலாம் ஏறி பிரித்து ஒரு ஸ்டூலே உடச்சிட்டேங்க நான். என் பொண்ணு என் பையனை சிரிச்சிட்டு இருந்தாங்க ஸ்டூலை உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு வந்து கட்டி நிலாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சிருவேன், இல்லை நான் வேணாலும் வச்சுப்பேன். இந்த குண்டுமல்லி பூவிலே நம்ம கடையில் வாங்குற பூக்கும் நம்ம வீட்டில் பூக்கிற பூக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. அந்த ஸ்மெல்லில் வீட்டில் பூக்கிற பூ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், கடையில் வாங்குறது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ரெண்டுமே ஆனால் நல்லாவே தான் இருக்கும். அதேமாரி முள்ளரும்புமே அது ஒரு வாசனையாக இருக்கும். எனக்கு குண்டுமல்லியை விட முள்ளரும்பு தாங்க ரொம்பவே பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் தைச்ச ப்ளவுஸுங்க. இது எப்போ வாங்கின சாரினா நிலா வயிற்றில் இருக்கக்குள்ளே எனக்கு வளைகாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அம்மா வீட்டுக்கு. அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி சுடி தான் போடுறது, சேரீ கட்டுற வேலையே இருக்காது அதிகமாக. அதனால் இதை அப்படியே வச்சுருந்தது அப்படியே கடந்துருச்சு, பார்க்கவே இல்லை. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப சரி வீட்டில் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் தேடும் போது தான் இது கிடச்சிது. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இது நானே தைச்சி நானே போடணுன்னு தான் இத்தனை வருஷமாக இது கடந்திருக்க போல். இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னா ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்கங்க எங்களுக்கு. வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்காக லீவு நிலாவுக்கு ஸ்கூலு. எனக்கும் கிளாஸ் முடிஞ்சு அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்காக நாங்கள் எங்கள் ஊருக்கு தாங்க கிளம்பிட்டோம். அப்படியே 1 டே மட்டும் போய் இருந்துட்டு மறுநாள் ஓடிந்துருவோம். ஊருக்கு போகக்குள்ளே போட்டு போய் காமிச்சா தான் நம்மளுக்கு நம்பி ப்ளவுஸ் தைக்க தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை போட்டு போனேன். இங்கே பற்றியா நானே தைச்ச இந்த ப்ளவுஸு அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியே அன்ட்டு போயிட்டாங்க. அதுவே அசிங்கமாக போயிடுச்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சுட்டு போனால் ரியாலிட்டி வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.